ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் எஸ்பி லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ அந்த இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறது தான் பிரதான செய்தியாக இருக்கிறது. இரட்டலையில் நின்று வெற்றி பெற்ற அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலர் விஜய் கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. பெரிய பிரம்மாண்டமாக விஜயபாஸ்கர்லாம் நடத்துகிறாங்க. இடைத்தேர்தலில் விசில் சின்னத்தில் நின்று இவங்க ஜெயிப்பாங்க, குறைந்தது வந்து 6 பேரில் 3 பேருக்காவது அவங்களுக்கே நின்று விசில் சின்னத்தில் நின்று வெற்றி பெறுவதற்கு விஜய் கட்சியினர் உதவுவாங்கங்கிற மாதிரியான செய்தி வருது. சட்ட ரீதியான சிக்கல்னு போய் இப்போ தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்லியிருக்கு, இந்த இடைத்தேர்தலாம் நாங்கள் அறிவிச்சிட்டோம், பட் இந்த இடைத்தேர்தல் மட்டும் நாங்கள் அறிவிக்கல தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சட்ட ரீதியான சிக்கலா இல்லை அதிமுக தொடர்ச்சியாக கொடுக்குற அழுத்தமா இப்படி செய்யக்கூடாது குதிரை பேருன்னு ஆர்எஸ் பாரதி ஆளுநர்கிட்ட கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரியபுரல் கிரவுண்ட்லாம் சேர்ந்து வேலை பார்த்துருக்கா? இல்ல, ஒன்னொன்னு தனித்தனியாக தான் பார்க்கணும். ஆளுநர்கிட்ட திமுக கொடுத்த மனு வந்து வைகோனுடைய பேச்சின் அடிப்படையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆதாரம் மாதிரி, நீங்க ரிசைன் பண்ணுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னது. அப்புறம் அதை மாத்திக்கிட்டு சொன்னார். மாத்தி சொன்னதும் கூட தவறு தான். ஒரு ஜனநாயகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிலை எதுக்காக ராஜினாமா பண்ண சொல்றீங்க, இருக்கட்டுங்கன்னு விஜய் சொன்னார்னு சொல்லியிருந்தாதான் அது ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல கருத்துன்னு சொல்லலாம். இதுவே என்கரேஜ் பண்ற மாதிரி தான். வைகோ 2வது சொன்ன கருத்தும் கூட அது ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு சொல்கிற கருத்து. பிரச்சாரம் செய்ய வந்து தூய சக்தி விஜயாக நான் பேசுறேன். அரசியல் சக்தி விஜய்னா பக்காவா வைகோவை தூண்டி விட்டுருக்கிறார், வைகோவை கையில் எடுத்துட்டாரு, நம்ம பாராட்டலாம், அது தனி பார்வை. ஸோ அது ஒரு தனி விவகாரம். அதிமுகவுடைய ஸ்டாண்ட் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் போறதுனால ஒரு சின்ன எரிச்சல் இயல்பாகவே அதிமுக இருக்கும். அது நடக்கிற விதம், சில பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவர் போனது, சில பேர் போனது அப்படின்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பெட்டிஷனை தனியா போடுறாங்க, குதிரை பேரம் நடக்குது, விசாரணை பண்ணுங்கன்னு. இந்த ரெண்டுக்கும் முன்னாடி முதல் நாளா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் தினகரன் தான். டிடிவி சைதாப்பேட்டை கிண்டி ஸ்டேஷன்ல போய் கொடுத்தாரு இல்லையா, ராஜ்பவன்ல போய் லெட்டர் கொடுத்துட்டு எங்கள் கட்சி எம்எல்ஏவை ஒரு விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த 3க்கும் நேற்று வெளியிடப்பட்ட ஒரு பட்டியல், 3 மாநிலங்களில் 3 தொகுதி இடைத்தேர்தல் இல்லையா, அந்த அறிவிப்போட தான் நிறுத்திக்கிட்டாங்களே தவிர தேர்தல் ஆணையம் தனியா தமிழ்நாட்டில் இப்போது தேர்தல் நடத்தும் திட்டம் இல்லை அப்படிலாம் எந்த ப்ரெஸ்லீஸும் கொடுக்கல, அப்படி கொடுக்கவும் மாட்டாங்க. சரிதானா? நீதிமன்றத்துக்கு அதிமுக போயிருக்கிறாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்ததுனால இந்த 6 பேருடைய ராஜினாமாவே ஒரு கேள்விக்குறியாக்குற போது, பேரங்கள் நடந்ததாக குற்றச்சாட்டு இருக்கிற போது அந்த 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டாம். விஜயனுடைய ராஜினாமால எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை. அதான் அவர் 2ல ஜெயிச்சார், அதனாலதான் 6 மட்டும் இவங்க மென்ஷன் பண்றாங்க. அதற்கு நீதிமன்றம் அதை ஒரு வழக்கிற்கு எண்ணிட்டு விசாரணை நடத்தி ஒரு தடை விதிக்காத வரை இந்த தேர்தல் நடத்துவதற்கு சட்ட ரீதியா தடை இல்லை. ஏன்னா சார், நேற்று ஒரு பட்டியல் வந்து அதை தமிழ்நாட்டை சேர்த்திருக்கலாமே, இதே கிட்டத்தட்ட அதே காலகட்டத்திலான விஜய் அந்த டைம்ல தானே அவரு ரிசைன் பண்ணார் அப்படின்னா இதுல அரசியல் காரணங்கள் இருக்கலாம்னு நான் ஒத்துக்குவேனே தவிர சட்ட தடை இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. சட்டத்துல அதுக்கு இடம் இல்லை. இப்போ அப்படி பார்த்தா 18 எம்எல்ஏக்கள் தினகரனை ஆதரித்தாங்க போட்டு பதவி நீக்கின உடனே அந்த 18 பேரும் திருப்பி நின்னாங்களே, எந்த தடையும் இல்லையே. சரிதானா? இதுக்கு காரணம் குதிரை பேரம் எப்படி சார் வரும்? தங்களுடைய கட்சி தலைமை மீது அதிருப்தி தெரிவித்து ஒரு பயணம். அதை சொல்ல வரல, ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் திருப்பியும் நிக்கிறதுக்கு தடை இல்லைன்னு சொன்னேன். தகுதி நீக்கத்துக்கே தடை இல்லாத போது குதிரை பேரம் நடந்ததாக சொல்லப்படுறது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் தான். அது செந்தில் பாலாஜி நோக்கி பாயிற வழக்காகட்டும், இல்லை அதிமுக திமுக சொல்ற கூட எதுவுமே நிரூபணமாகல. அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும், ஏதோ பேச்சு நடக்குது, பேரம் நடந்திருக்குன்னு. ரெண்டையுமே நம்ம ஒத்துக்கிடலாம், ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னைக்கு தொங்கு சட்டமன்றம் என்று ஒன்று அமைந்ததோ அன்னைக்கே என்னை போன்றவர்கள்லாம் அதை யூகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இந்த மாதிரியான பேரங்கள் தவிர்க்க முடியாது. தன் ஆட்சியை நிலைநிறுத்திக்கிறதுக்கு விஜயும் பண்ணுவார், இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு என்னவெல்லாம் வழி உண்டோ எதிர்கட்சிகளும் பண்ணுவாங்கன்னு அது இயல்பான அரசியலா மாறி போச்சு. என்ன தமிழ்நாட்டுக்கு அது புதுசுங்கிறனால கொஞ்சம் பதைப்பதைப்பா இருக்கு நமக்கு. பீகார்ல மகாராஷ்டிரால இயல்பா நடக்கிற விஷயம். பக்கத்துல கர்நாடகா தாவல்களை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். இவ்வளவு தாவல்கள், ஆக்வர்டு, ஒரு அருவருக்கத்தக்க அணிமாறுதல்கள்லாம் என் வயசுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதுசு. அதுக்கு முன்னாடி கூட இதெல்லாம் கவனிக்க தகுந்த அளவுக்கு மீடியாக்கள் இல்லை, அப்படியெல்லாம் நடந்ததாவும் இல்லை. இவ்வளவு ஒரு சில ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு கூட எடுத்துக்கலாம். இல்ல 2017க்கு பிறகு எடப்பாடி ஆட்சிக்கு அதிருப்தி ஏற்பட்ட போது கூட ஸ்டாலின் அந்த மாதிரியான முயற்சி பண்ணலன்னு சொல்றாங்களே திமுக காரங்க. நாங்க அப்படி நினைக்கலையே, தேர்தல் வர வரையும் 5 ஆண்டுகள் பொறுத்திருந்து தான் நாங்க தேர்தல். ஏன்னா அதுக்கு அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு நம்பரும் இல்லை. ஆனா இப்ப அப்படி இல்லை, ஒரு 10 பேர் இழுத்துட்டா 15 பேர் இழுத்துட்டா அப்படின்னு விஜயும் கணக்கு போடுறார், எதிர்கட்சிகளும் கணக்கு போடலாம். அந்த 15ங்கிற நம்பர் ஒரு மேஜிக் நம்பரா இருக்கு. அந்த 15 நமக்கு இருந்துட்டா இடதுசாரிகள் இன்னைக்கு போவாங்களா நாளைக்கு போவாங்களா, வைகோவை தொடர்ந்து நம்பலாமா வேணாமா, திருமாவளவன் கடைசி வரைக்கும் நம்மளோட இருப்பாரா, இப்படிங்கிற சந்தேகங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு நாம சொந்த காலிலே நிக்கலாம், இன்னொரு 15 எம்எல்ஏ விசில் சின்னத்திலே ஜெயிச்சுட்டா அப்படின்னு விஜய் ஒரு கணக்கு போட்டால் அரசியல் ரீதியாக தவறு அல்ல. சரிதானா? அது ஒரு பார்வை.
இன்னொன்னு நாங்க உழைச்சு செஞ்சு கஷ்டப்பட்டு கூட்டணி கட்சியில கையை முறுக்கி காலை முறுக்கி இன்னைக்கு அவங்க எங்களை எள்ளி நகையாடிட்டு வெளியில போறதெல்லாம் தாங்கிக்கிட்டு நாங்க ஜெயிச்ச எம்எல்ஏவை நீங்க விலை பேசி உங்கள் அணிக்கு இழுக்கிற போது நாங்கள் வேடிக்கை பார்ப்போமா அப்படின்னு எதிர்கட்சிகள் யோசனை செஞ்சு அவங்க சில வேலை பார்த்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதுவும் அரசியல் தான். அவங்க கோபத்துல ஒரு அறச்சீற்றம் இருக்கு. இல்ல அறச்சீற்றம் இவர் சொல்றது ஒரு இயல்பு. இன்னொரு தேர்தலை மக்கள் கிட்ட திணிக்க நான் விரும்பல. விஜய் செய்யறது கூட குதிரை பேரன் வந்த பிறகு அதென்ன வெள்ளை குதிரை கருப்பு குதிரை எல்லாம் குதிரை பேரம் தான். இது வேற வழி இல்ல. மக்கள் பார்க்கட்டும், எல்லாத்தையும் பார்க்கட்டும், அவங்க திரும்ப ஒரு முடிவு எடுக்கட்டும், யோசிக்கட்டும். இடைத்தேர்தல் ஒரு உரைகள்லாம் வருது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்ல இப்ப இந்த இடைத்தேர்தலை நிறுத்துவதற்கு இன்பதுரை அவர்கள் பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்பதுரை அவர்கள் தெளிவா சொல்றாங்க, நீங்க எங்க கட்சியில வெற்றி பெற்ற அதே எம்எல்ஏ போறது எந்த அளவுக்கு தப்போ அது மகாராஷ்டிரா நீதிமன்ற தீர்ப்புல இருக்கு. ராஜினாமா செய்வதற்கான பின்னணியும் ஆலோசிக்கணும், சபாநாயகர் அதை கேட்கணும். ஒருத்தர் ரிசைன் பண்றாங்கன்னா லீவ் நிச்சயமாக, அதனாலதான் சொன்னேன், மிக நிச்சயமாக இந்த சபாநாயகர் அதெல்லாம் விசாரிக்க மாட்டாரு. எந்த சபாநாயகர் தனபால பாக்கலையா? நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு தானே அவர் நடவடிக்கை எடுத்தார். அதே சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஜேசிடி பிரபாகரன் நடந்துக்குவார். எதை நம்ம எதிர்பார்க்கலாம்னா, ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு கருத்து வருது, தடை வருது, ஒரு கருத்து சொல்றாங்க, நீதிமன்றத்தினுடைய கருத்தை தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்பதுரை வழக்கு போட்டிருக்கிறார். இன்னும் நீதிமன்றம் அதை கவனத்துல எடுத்துக்கிட்டு விசாரணை தொடங்கி ஒரு தடை போடுறாங்களா, ஒரு கருத்து சொல்றாங்களா, இல்ல தேர்தலை நடத்த தடை இல்லை அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னா பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு நான் என்னுடைய பார்வை, சட்டத்தின் பார்வை அதுதான். இந்த தேர்தலை நிறுத்துவதற்கு சட்ட ரீதியா தடை இல்லை. ஆனா அது தேர்தல் ஆணையத்துடைய பிரேராகேட்டிவ். இப்ப நடத்தலாமா, அடுத்த மாசம் நடத்தலாமா, அவங்களுக்குள்ள இன்னும் அந்த சூழல், உகந்த சூழல் எழவில்லை. 6 தொகுதிகளை ஏற்பாடுகளை பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் அனுப்ப சொல்லியிருக்கோம். ரிப்போர்ட் இன்னும் வந்து சேரல. என்ன காரணம் சொல்லியும் அந்த 6 மாசம் வரைக்கும் தரலாம். சில எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல அந்த 6 மாசத்தை தாண்டியும் தேர்தல் நடத்தாமல் இருக்கிற அதிகாரமும் உரிமையும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. தினகரன் அந்த வழக்குலாம் 1.5 வருஷம் தேர்தல் நடத்தாம இருந்தாங்களே, மக்களவை தேர்தலோட சேர்த்து தான் நடத்தினாங்க. அப்ப எடப்பாடி உச்சபட்ச நெருக்கத்திலும் அதிகாரத்திலும் இருந்தார் பிஜேபியோட சேர்ந்து. ஞாபகம் இருக்கா? திருப்பரங்குன்றம் தஞ்சாவூர் தேர்தல் உரிய நேரத்தில் நடந்திருந்தால் தினகரன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள 2 தொகுதி அது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, மழை வெள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளர் விட்டு ஒரு கடிதம் எழுத வச்சு பிஜேபியின் உதவியோடு, பிஜேபி அரசியல் காரணம் தான், சட்ட ரீதியாக தடை கிடையாது, நீங்க அதை கொண்டுட்டு வர முடியாது, பொலிட்டிக்கலா ஒரு பிரஷரை கொடுத்து இடைத்தேர்தலை தள்ளி போட்டாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்னென்ன சூழல் எது வசதியோ அதை பொலிட்டிக்கலா ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப அதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கே தவிர சட்ட ரீதியான தடையினாலதான் தமிழ்நாட்டுக்கு நடத்தல அப்படின்லாம் நீங்க ரொம்ப அதெல்லாம் இது பண்ண வேண்டாம். இல்ல நீங்க சொல்ற இன்டர்பிரேஷன் எனக்கு புரியுது. ஆனா இன்பத்துறை என்ன சொல்றாருன்னா, சட்டம் ஒரு விஷயத்த சட்டம் எப்படி அணுகும்னா, இதற்கு முன்னாடி இருக்கிற தீர்ப்புகளை வைத்து அணுகும், இல்லைன்னா இதற்கு முன்னாடி இருக்கிற பிரசிடிங்ஸ் முன்னுதாரணங்களை வைத்து அணுகும். இது ஒரு முன்னுதாரணமா இருக்கட்டும்ங்கிறார். நாங்க அதை உண்டு பண்ணுவோம். ஆமா, 100% சரி. அதனாலதான் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு நீதிமன்றம் ஒரு 2 நாள், ஒரு நாள் ஒரு வாய்தா போட்டு எதிரணியினுடைய கருத்தை கேட்டு அவங்க ஒரு கருத்து சொல்ற வரைக்கும் காத்திருக்கணும்னு. அதுதான் அதிகாரப்பூர்வ கருத்து. என்பதனுடைய கருத்து ஒரு தரப்பினுடைய வழக்கறிஞரின் கருத்து. நம்ம எதை ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும்? தீர்ப்புகளை, நீதிமன்றத்துடைய கருத்துக்களை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட் இன்னும் வரலன்னு சொல்றேன். ஆனா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, வழக்கு போட்டாங்கல்ல, நம்பர் போட போறோம், அடுத்து விசாரணைக்கு வரப்போகுது, எப்போ வரும் என்னன்னு தெரியாது நமக்கு. பட் என்னோட கருத்து, நீண்ட நாட்களுக்கு இடைத்தேர்தல் தள்ளி போட முடியாது. இல்ல இப்ப குதிரை பேரம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத இப்ப வைகோ சொன்னதுக்கு அப்புறம் கூடுதல் ஆத்தன்டிக்கா பேசுறாங்க. முதல் சொன்னது எல்லாமே ஊகம். எப்பா அமைச்சர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு எஸ்ஐக்கு வர்றாருன்னா பணமும் பெட்டி இல்லாமையா அப்படின்னு டீ கடையிலையும் சலூன் கடையிலையும் பேசுறது வேற. ஆனா உங்களுக்கு வந்து உதாரணம் வேணுங்கிறப்ப, இப்ப வைகோ ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரே உங்க இதை ரிசைன் பண்ணுங்க, நான் வந்து ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எழுப்பி சொன்னாரு. இந்த ஆதாரத்தை தான் பாரஸ் பாரதியில இருந்து இன்பதுரையும் இது கோட் பண்றாங்க. இது நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வர்ற போது இந்த ஆடியோ வீடியோவையும் கொண்டு காட்டுவாங்க. ஒரு முதலமைச்சரை சந்தித்த ஒரு கட்சியுடைய தலைவரே பொது வழியில் இப்படி சொன்னார் அப்படிம்பாங்க. வைகோ நான் பேசுன 2வது வீடியோ இருந்தா பாருங்கன்னு இவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுன்னு பாப்பாங்க. பொலிட்டிக்கலா என்ன வேணாலும் பேசலாம். ஓட்டு போட்டு 15 நாள் ரிசைன் பண்றாங்கல்ல, இந்த ரீசன்லாம் சந்தேகத்துல வராதா? இது தனிப்பட்ட உரிமையை எடுத்துக்க முடியும். அரசியல் ரீதியா நம்ம விவாதம் நடத்துறது வேற, நீதிமன்றத்துக்கு சில ஆதாரங்கள் வேணும். ஆமா, நம்ம சொன்னோம்ல, இது வெள்ளை குதிரையா கருப்பு குதிரையா இருந்தா கேள்வியை தவிர குதிரை பேர நடந்தது நிஜம்தான். அது தாவேகா தரப்பு சொல்ற குற்றச்சாட்டானாலும் சரி, தாவேகா மீது எதிர்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு, பேரம் நடந்தது நிஜம். கொள்கை பிடிச்சா காமராஜ் போனார், முதல் நாள் தப்பி ஓடுனார், ஒரே நாள் இரவுல தப்பி போனாரு, திரும்ப வந்து தினகரன் பக்கத்துல உட்காந்து பேட்டி கொடுத்தாரு, அடுத்த நாள் ஓடுனாரு. இதெல்லாம் எப்படி சார்? எந்த கம்யூனிகேஷன் இல்லாம அவர் போன பிடிங்கி வச்சுக்கிட்டீங்களா? சொல்லுங்க சார். ஏதோ நடந்தது இல்லை, யார் யார் இருந்து பேச்சு நடத்துறாங்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ரைட், ஒரு எம்எல்ஏங்கிறனால அது ரொம்ப கான்ட்ரவர்சி இல்லாம போயிடுச்சு, தினகரன் பிடி இல்லாம போயிடுச்சு. இதுவே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில இருந்து அதுல 2/3 இருக்கா இல்லையான்ற கேள்விகளுக்கு அங்க இடமே இல்லையே. ஜெயிச்சது ஒரு எம்எல்ஏ ஓடி போயிட்டாங்க. அந்த கான்ட்ரவர்சி அப்போதைக்கு முடிஞ்சது.
ஸோ பேரம் நடந்தது நிஜம். இப்போ விஜயபாஸ்கரோ இசைக்கு சுப்பையாவோ பணம் வாங்கிட்டு போனாங்களா நான் சொல்ல விரும்பல. ஆனா பணம் மட்டும்தான் பேரமா? பணம் மட்டும்தான் குதிரை பேரம் வரையறுக்கல வருமா? இந்த தொகுதியில திரும்ப உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம்னு சொல்றதே பேரம் தானே, புரியுதுங்களா? அப்ப அதுதான் மக்கள் எடை போடுறது. இதுக்கு நீதிமன்றத்துக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீதிமன்றத்துல இது சட்ட ரீதியா செல்லாதுன்னு சொல்ல முடியாது. விசாரிக்கலாம், செய்யலாம். ஒரு எக்ஷன் வரைக்கும் பணம் கைமாறினது நிரூபிக்கப்படாத வரை நீங்க ரிசைன் பண்ணுங்க, உங்களுக்கு அதே தொகுதியை நான் தரேன்னு சொல்றது சட்டத்தை உட்பட்டு அது பேரத்துக்குள்ள வராதுன்னு என்னுடைய பார்வையை நான் சொல்றேன். மற்றபடி நீதிபதிகள் என்ன நினைக்கிறாங்க, எவிடன்ஸ் வேணும்ல சார் அதுக்கு. இப்போ நேற்று எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, 35 கோடி தரதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு ஹாலோ எஃப்ஐஆர் தான், அது விவரம் தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க. அது பெருசா ஆதாரங்கள் இல்லை. இதுவும் நீதிமன்றத்துல நிக்காது. ஆனா லஞ்சம்னு ஒரு வார்த்தை வந்துடுச்சு, கொடுக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புக்கு அனுப்பாம நீங்க சிட்டி போலீஸ்க்கு அனுப்புறீங்கனாலே அது மக்களால் விவரம் அறிந்தவர்களால் வேற மாதிரி பார்க்கப்படும். ஸோ அப்போ ஏதோ பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸை சேர்த்து பண்றாங்க. நல்ல கேஸ் நான் சொல்றேன்ல, சரி பக்காவா உங்க கட்சி எம்எல்ஏ பிடிக்கும், நீங்க ரெக்கார்டா வாட்ஸ்அப்ல கால்லாம் ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிட்டீங்கல்ல, அதை சட்டப்படி அணுகிருக்கலாம்ல. பிஎன்டிசி கொடுக்காம சிட்டி போலீஸ்ல கொடுக்குறீங்க, அதுக்கு 2 வார்த்தையை செருறீங்க, கொலை செஞ்சிருவேன் மிரட்டுறாரு, நீ வரலைன்னா உன்னை தொலைச்சு விடுவேங்கிறான்னு 2 வார்த்தை சேர்ப்பாங்க. அப்பதான் அது லா அண்ட் ஆர்டர்ல வந்துடும், கிரிமினல் ஆக்டிவிட்டி வந்துடுது. வெறுமனே லஞ்சம் மட்டும் இல்லை அதில். ஸோ லஞ்ச ஒழிப்பு போலீஸ்க்கு கிரிமினல் ஆக்டிவிட்டி விசாரிக்கிற அதிகாரம் கிடையாது. அதனால இந்த 2 வரியை சேர்த்து இங்கே கொண்டாட்டிங்க, அதோட நின்றுக்கலாம். நேற்று ஆதவ் மேடையில பேசின பேச்சும் ஒரு வரம்பு மீறிய அவசியமற்ற பேச்சு. கரூர்ல எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, நாங்க தீர்ப்போம் விடமாட்டோம்னா, செந்தில் பாலாஜி தப்பு பண்ணா தாராளமா உள்ள வைங்க, யாரும் தடுக்க போறது இல்ல. அசோக் குமார் வைங்க, செந்தில் பாலாஜி வைங்க, இன்னும் யாரும் கொலை செஞ்சாரு தாராளமா பண்ணட்டும். இல்ல அந்த கரூர் சம்பவத்துக்குள்ள கூட போகல, கணக்கு இருக்கு நாங்க தீர்ப்போம்னு சொல்றத நீங்க செந்தில் பாலாஜி வலை வீசி தேடுகிறது போலீஸ்னு காலையில டிவில பிளாஸ் நியூஸ் ஓடுது. அடுத்த 1/2 hourல ஒரு அமைச்சர், ஒரு பொறுப்பான மூத்த அமைச்சர் அப்படி சொல்றாருன்னா மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அப்ப பழி வாங்குறதுக்கு தான் செந்தில் பாலாஜி தேடுறாங்க. செந்தில் பாலாஜி நிஜமாவே தப்பு பண்ணியிருந்தா கூட மக்கள் நம்புவாங்களா? சட்ட ரீதியா அணுகிறியா தனிப்பட்ட அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல, அதையும் புறக்கணிக்க முடியாதுன்னு சொல்றேன் நான். மற்றபடி நான் திரும்ப ஒரு வரி சொல்றேன், தொங்கு சட்டமன்றம்னு ஒரு சூழல் வந்த பிறகு 2 தரப்புல இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அது ஆக்வர்டா தான் இருக்கும், வேற வழி இல்லை. இல்ல 2 தரப்பு நீங்க சமப்படுத்தி சொன்னாலும் இங்க அதிகமா செய்யறது யாருன்னு இருக்குல்ல, யாருக்கு வாய்ப்பு சார்? நீங்க கேடயமா கொடுக்க போறிய, இந்த இவர் ஒரு 6 எம்எல்ஏக்களை விலை பேசினார், முதல் பரிசு இவருக்கு, இவரால் 3 தான் பிடிக்க முடிந்தது, இவருக்கு 2ஆம் பரிசு நான் கொடுப்பிய. இது தப்பு தான் சார். நான் தான் சொன்னேன், வெக்கத்தை விட்டு சொல்றேன், இதுக்கு மக்கள் இதை பார்க்கட்டும்ங்கிற, பார்த்துட்டு எடை போடட்டும் என்ன நடந்தது. நான் தூய சக்தின்னு சொன்னாரே விஜய், எனக்கு உங்களுடைய ஆதரவு தேவையில்லை, மக்களை நம்பி நான் இறங்கினேன், மக்கள் எனக்கு முழுமையான ஆதரவு தரல, இன்னொரு தேர்தலை நான் சந்திக்கிறேன். விஜயனுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுவா தான் இருந்திருக்கணும், முழுமையான தூய சக்தியா இருந்திருந்தா. ஆனால் நீங்கள் யாரை ஊழல் சக்தி 30% கமிஷன் வாங்கினார்னு சொன்னீங்களோ அந்த ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சர் ஆப்போன்னு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்ச எம்எல்ஏக்களை உங்க பக்கம் இழுத்துக்கிட்டு ஆட்சி பண்றீங்க. தூய சக்திங்கிற வார்த்தை அடிபட்டு போச்சா? இது இந்த தூய சக்தி பார்வையில என்னுடைய கருத்து. அரசியல பேசும், 107 எம்எல்ஏ ஜெயிச்சு வச்சுக்கிட்டு விஜய் என்ன சும்மா வீட்டுல வருவாரா? அதுக்குதான் 2 வருஷமா கஷ்டப்பட்டாரா? அப்படின்னு அந்த பார்வை ஒரு பக்கம். அவர் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிங்க. அப்ப எல்லாரும் மற்ற அரசியலை நானும் பண்ணி தூய சக்தியை தள்ளி வச்சுட்டு அரசியல் சக்தியா மாறி நான் சில சித்து விளையாட்டுகளை பாடுறேன் பண்ணி தானே சார் நீங்க கவர்னர்ட்ட போய் 118 எம்எல்ஏ பட்டியல கொடுத்தாரு. அப்ப திமுக விமர்சிக்க தகுதி போயிரும்ல சார். அந்த பட்டியல இருந்த 2 வரி என்ன தெரியுமா? யாரெல்லாம் ஆதரவு தர்றாங்கன்னு. அவர் முதல் நாள் அந்த கவர்னர் என்ன ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க, எனக்கு 118 ஆதரவு இருக்குன்னு சொல்ற போது விடுதலை சிறுத்தைகள் லெட்டரே கையில இல்ல. ஏன்னா திருமாவளவன் ஒரு நாள் ஹோல்டு பண்றாரு. ஏன்னா திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன வேணாலும் பேசலாம். அதனால ஒரு 4 hours தாமதப்படுது. அடுத்த நாள் இடதுசாரியில் கொடுத்த அடுத்த நாள் தான் லெட்டர் கொடுக்குறாரு. தாவேகா கொடுத்த லெட்டர்ல இந்த 2 வரி என்ன, ஒரு லைன்ல IUML 1ன்னு போட்டிருக்கோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1ன்னு போட்டிருக்கோம். எப்படி போட்டீங்க? அப்ப ஆதரவே தரல. IUML தரல. இன்றும் என்றும், அதாவது நேற்றும் இன்றும் நாளையும் எந்த காலத்திலும் நாங்க திமுகவோட தான் கூட்டணின்னு காதர் மொய்தீன் சொல்லிக்கிட்டு இருக்கிற போது IUML 1ன்னு அந்த லெட்டர்ல இருக்கும், எடுத்து பாருங்க. அதிகாரப்பூர்வமான ஆவணம் சார் அது. எப்படி போட்டீங்க? அப்ப ஏதோ பேச்சு எடுத்திருக்கீங்க, எங்களுடைய கொள்கையை பார்த்து வாங்கன்னு. நான் பணம்னே வரல, இவ்வளவு தூரம் மக்கள் எங்களை ஆதரிச்சிட்டாங்க, சூழலை புரிஞ்சுக்கங்க. இன்னொரு தேர்தலை மக்கள் ரசிக்க மாட்டாங்க, ஒரு 6 மாசம் அரசு இயந்திரமே முடங்கி போயிடும் அப்படின்னு உங்க கொள்கைக்காக சூழலுக்காக கூட அந்த ஒரு IUML எம்எல்ஏ ஒத்துட்டு இருக்கலாம், யாருன்னு தெரியல. ஒரு 1 நீங்க போட்டீங்க. அப்ப ஏதோ பேச்சு நடந்ததானே சார் நீங்க IUML 1ன்னு போடுறீங்க. அது குதிரை பேரமா இல்ல வைகோ பாஷையில ஒட்டக பேரமா? ஏலியோ நாயோ பூனையோ ஏதோ ஒரு பேரம் நடந்திருக்கல சார். அதனாலதான் சொன்னேன், எறும்பு பேரமா கூட இருக்கட்டும். அசிங்கமான அரசியல்ல
வெக்கத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தானே விஜய் சார்பாக அந்த வேலை நடந்துச்சு. அரசியலை நல்லா பண்ணார் நான் சொல்லுவேனே தவிர, அது ஏத்துக்குவேனே தவிர, ஒரு பத்திரிகையாளரை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கவே தவிர, நாங்க தூய்மையா ஆட்சி நடத்துறோம், நீங்க பேரம் பேசுறீங்கன்னு சொல்ற தகுதியை தாவேகா இழந்து விட்டது. இப்போ ஒசி ஆனந்துட்டு இருந்து ஒரு அறிக்கை வரட்டும், விஜய் கூட விட மாட்டாரு. நாங்கள் எந்த இயக்கத்திலிருந்து வருபவர்களை சேர்த்துக்கொள்வோம், ஏன்னா எங்க விஜயனுடைய ஆட்சி பிடிச்சு அவருடைய கொள்கையை பிடிச்சு மாற்று இயக்கத்திலிருந்து வர்றாங்க, நாங்க சேர்த்துக்கிறோம். எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு வருபவர்களும் வரலாம், ஆனால் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் சீட்டு கொடுக்க மாட்டோம். குறைஞ்சபட்சம் இந்த இடைத்தேர்தல் சீட்டு கொடுக்க மாட்டோம் ஒரு அறிவிப்பு வரட்டும் சார். ஒரே ஒரு எம்எல்ஏ போவாங்களா? அது எந்த கட்சியில இருந்து வேணாலும் நான் சொல்றேன், போவாங்களா? போக மாட்டாங்க சார். ஏன்னா திருப்பி நான் ரிசைன்மெண்ட் வரேன், அந்த சீட்டை எனக்கு கொடுங்கிற பேரத்தின் அடிப்படையில் தான் போறாங்க. டீசெண்டா சொன்னா பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் போறாங்க. இன்னும் டீசெண்டா சொன்னா வேண்டுகோளின் அடிப்படையில் தான் போறாங்க. நீங்க அது எப்படி வேணாலும் வார்த்தையை போட்டுங்க. ஆக ஏதோ ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்தது நினைச்சுதானே. அதுக்கு பேரு நீங்க எதிர்கட்சி ஒரு பார்வை பார்க்கும், ஆளுங்கட்சி ஒரு பார்வை பார்க்கும். நீங்க அதிகாரத்துல இருக்கிறீங்க, அதை அப்படியே டீசெண்டா நடத்தி கொண்டு போய் முடிச்சுக்கிறீங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு சேட்டை பண்றாங்க, சிறுமிஷம் பண்றாங்கன்னா அதை மக்கள் மறுபடியும் அம்பலப்படுத்தி எஃப்ஐஆர் போடுறீங்க, அதையும் தப்பா போடுறீங்க. அது ஒரு அரசியல் பழிவாங்கலோன்னு சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு மூத்த அமைச்சரே பொது வழியில சில கருத்துக்களை வெளியிடுறாரு. அது துரதிருஷ்டவசமானது. அவ்வளவு ஆவேசப்படுறது அரசியல் ரீதியா தப்பு. ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க ஏதோ பண்றீங்க, ரைட்டு, அதை பொது வெளியில போய் இப்படி போட்டு உடைக்கலாமா? கணக்கு இருக்கு, கணக்கு தீப்போனா கணக்கு தீக்கிறது ஆதவ அர்ஜுனாவும் செந்தில் பாலாஜி கணக்கு தீர்த்துக்கலாம். அதற்கு நீதிமன்றங்களையும் சட்டத்தையும் பயன்படுத்தக்கூடாது. உங்க தனிப்பட்ட கணக்கு நீங்க தனிப்பட்ட தாராளமா தீக்கலாம் சார். பொது மேடைகளை வச்சு அதுதானே சார் அரசியல். ஒருத்தர் கணக்கு என்ன, பல கணக்கை போடுங்க, கால்குலேட்டர் வச்சு போடுங்க, கையில காலில் கூட கூட்டி போடுங்க. நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் அந்த பழிவாங்கலுக்கு பயன்படுத்தக்கூடாது, அது எவராக இருந்தாலும். ஜனநாயகத்துக்கு ரொம்ப இழுக்கான விஷயம் அது. எல்லாரும் பண்ணதுதான். நீங்க ஏன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம்? அவங்க எல்லாம் இப்படி பண்ணாங்க, தப்பு பண்ணாதானே உங்களை கொண்டாந்து ஆட்சியில் உட்கார வச்சாங்க. நீங்களும் அதே வழியில தான் போறீங்கன்னா என்ன அர்த்தம் தானே மக்கள் கேட்பாங்க. அதனாலதான் இடைத்தேர்தல் நடக்குமா நடக்கதான் போகுது. அந்த இடைத்தேர்தல்ல இதே வேட்பாளர்கள் நிக்கிற போது அவர்கள் என்ன சொல்லி மக்கள் கிட்ட போறாங்க, அவர்களை முன்னிறுத்தி விஜய் என்ன வார்த்தையை சொல்ல போறார், அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கறத கவனிக்கிறதுக்கு தான் நானும் சுவாரஸ்யமா காத்திருக்கிறேன். பார்ப்போம். தமிழ்நாடு காணாத அரசியல் சூழல் தான். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு முன்னுதாரணங்கள் இல்லை. இது எப்படி போகும், ரெண்டு திராவிட கட்சி இல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி அது எதிர்கொள்ள போகுது போன்ற பல்வேறு செய்திகளை ஒரு பத்திரிகையாளராக உங்க பார்வைகளையும் அனுபவிகளையும் ரொம்ப விரிவாகவே வச்சுக்க. நன்றி.